வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாவட்குழி விகாரைக்காக தெற்கிலிருந்து சவேந்திர சில்வா தலைமையில் பெருங்குழு 100க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகளுடன் பயணம். விடுதலையான சக்ரானின் மனைவியை கொல்ல சதி என குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிகாரி பரபரப்பு செய்தி. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் போர்க்கால நோயாளர் காவு வண்டி சாரதி விடுதலை. ஏனைய அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலினின் அழுத்தத்தால் திருச்சி சிவா வீட்டிற்கு சென்ற நேரு. 2 தரப்பினர் மோதலை முடிவிற்கு கொண்டுவர திமுக மேலிடம் முயற்சி. பிரான்சில் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தாக்கல். ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக தொடர்ந்தும் போராட்டங்கள். சீன ரஷ்ய அரசு தலைவர்கள் மாஸ்கோவில் சந்திக்க ஏற்பாடு. உக்ரைன் போருக்கு மத்தியில் இறுக்கமாகும் புட்டின் ஜின்பின் உறவு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் காசிமின் மனைவியை கொலை செய்ய சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையை அரசியலில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவரும் முன்னாள் காவல்துறை அத்தியட்சகருமான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி சஹ்ரான் காசிமின் மனைவி கல்முனை மேல் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் ஆசிமின் மனைவியான பாத்திமா ஹாதியா குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரே உயிருள்ள சாட்சி என சர்வதேச அமைப்பின் தலைவரும் முன்னாள் காவல்துறை அத்தியட்சகருமான அஜித் தர்மபால சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளால் திட்டமிடப்பட்டு இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல எனவும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பல ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தனிப்பட்ட தேவைக்காக அரசு மற்றும் இராணுவ புலனாய்வு துறையினரால் இந்த தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சவை நியமிக்க இந்த திட்டம் தந்திரமான முறையில் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அஜித் தர்மபால குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சஹ்ரான் ஆசிமின் மனைவியான பாத்திமா ஹாதியாவை கல்முனை நீதிமன்றம் அண்மையில் பிணையில் விடுவித்துள்ளமை சந்தேகத்திற்குரிய விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது அவரை கொலை செய்யும் சதித்திட்டங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீட்டுவதாக உளவு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தமக்கு அறியப்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் பாத்திமா ஹாதியா பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் பழிவாங்கும் நோக்கில் பலர் போதைப்பொருள் பாவனை தொடர்பான குற்றச்சாட்டில் தவறாக கைது செய்யப்படுவதாக ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று குற்றஞ்சுமத்தியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவறான தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினர் இவ்வாறு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையை மறைமுகமாக குற்றம் சாட்டிய ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அண்மை காலமாக போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டவர்களிடம் கைப்பற்றப்பட்டவை போதைப்பொருள் அல்ல எனவும் கூறியுள்ளார். பழிவாங்கும் நடவடிக்கையாக காவல்துறைக்கு தவறான குறிப்புகள் வழங்கப்பட்டு இவ்வாறு கைதுகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அவர் அப்பாவிகள் இவ்வாறாக தவறாக கைது செய்யப்படுவதை தடுக்க விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவட்குழி விகாரையில் இடம்பெறும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவும் 100க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகளும் தெற்கில் இருந்து செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையின் பௌத்த ஆக்கிரமிப்பு மற்றும் கிழக்கில் கன்னியா வெந்நீர் ஊற்றின் அபகரிப்பு நகர்வுகள் இந்த வாரம் வெளிப்பட்ட நிலையில் நாவட்குழியில் அமைந்துள்ள விகாரையில் புதிதாக அமைக்கப்பட்ட பகுதியில் இடம்பெறும் நிகழ்வில் ஏராளமான பௌத்த பிக்குகளும் ஸ்ரீலங்காவின் படைய பிரதானியும் கலந்து கொள்ள உள்ளனர். கன்னியாவில் உள்ள 7 வெந்நீர் ஊற்று பகுதியில் பௌத்த அடையாளம் இருப்பதாக சொல்லப்படும் காரணங்களுடன் அதன் வருமானம் மற்றும் பராமரிப்பு முகாமைத்துவம் என்பவற்றை ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் அபகரித்துள்ள நிலையில் நாவட்குழி பகுதியிலும் நாளை காலை முதல் பிரம்மாண்ட முறையில் பிரித்து ஓதுவது உட்பட்ட நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு எதிர்வரும் ஜூலை மாதம் 31 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு எதிராக அருட்தந்தை ஸ்ரீல் காமினி உள்ளிட்ட இருவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறைப்பாடொன்றை மேற்கொண்டிருந்தனர். இந்த முறைப்பாட்டை பரிசீலித்த கோட்டை நீதவான் முறைப்பாட்டில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள மைத்திரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுத்திருந்தார். கோட்டை நீதவான் விடுத்த அழைப்பாணை சட்டத்திற்கு முரணானது எனவும் செல்லுபடியாகாது எனவும் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி மைத்திரிபால சிறிசேன எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் ஏ மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழுவால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து ஐவர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் குறித்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் பட்சத்திலேயே இனசமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் அருட்தந்தை சத்திவேல் தெரிவித்தார். அரசியல் கைதிகளின் விடுதலை அரசியல் தீர்வுக்கான சமச்சீராகவும் அமையும் என அரசியல் கைதியான செல்லையா சதீஷ்குமார் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் சுட்டிக்காட்டினார். இவர் ஒரு இலக்கியவாதி, அது மட்டுமல்ல, இன்னும் இதை போன்று பல்வேறு திறமைசாலிகள் இந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது 24 அரசியல் சிறை கைதிகள் உள்ள இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஒன்று. அது மட்டுமல்ல, இதே பயங்கரவாத சட்டத்தின் கைது செய்யப்பட்டு 3 பேர் மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மரண தண்டனைகளை கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றோம். அவர் விடுதலை செய்ய போகின்றான். இந்த நாட்டிலே இனத்துவ சமத்துவமும் அதே போன்று நல்லிணக்கமும் அதே போன்று அரசியல் தீர்வுக்கான ஒரு நல்ல சமச்சீராக இருக்கும் என்று கூறி அவர்களுடைய விடுதலை அவசரமாக செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியும் கேட்கின்றோம். நான் 2016ஆம் ஆண்டு விடுதலை பெற்று இந்த வெளியில் இந்த வீதியில் கால் எப்படி வைத்தனோ அந்த உணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே சூழலுக்காக தங்களோட உறவுகளோடு சேர்ந்து வாழணும் என்றதற்காக மிச்சமுள்ள மொத்தம் 24 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். இந்த சூழல் ஏற்படும் நாள எண்ணி எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையோடும் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. மிகுதியாக இருக்கக்கூடிய 24 சகோதரர்களும் வெளியில் வரும் நாளே அரசியல் கைதிகள் இல்லாமல் போகும் ஒரு நிலை ஏற்படும். அதுவே எங்களுடைய வெற்றி. அந்த வெற்றி இலக்கை அடையும் வரை நாங்கள் அனைவரும் இணைந்து தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வெற்றி தான் எங்களுடைய இறுதி இலக்கு. இன்று சதீஷ் அண்ணாவினுடைய விடுதலை எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்திருக்கின்றது. அதை ஒரு உற்சாகமாக எடுத்து நாங்கள் தொடர்ந்தும் செயற்படுவோம். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 21ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்துக்கு பின்னர் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார மீட்புக்கான நிதி வசதி திட்டத்திற்கான அனைத்து இருதரப்பு கடன் வழங்குநர்களிடமிருந்தும் தேவையான உத்தரவாதங்களை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியுடனான சந்திப்பின் போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் கடன் மறுசீரமைப்பிற்கு தேவையான உத்தரவாதங்களை உடனடியாக வழங்கியதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். இதன் பிரகாரம் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் தேவையான நிதி உத்தரவாதங்களை இலங்கை தற்போது பெற்றுக் கொண்டுள்ளதாக அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி இலங்கை நேரப்படி 8 மணிக்கு கொழும்பில் விசேட செய்தியாளர் மாநாடு நடைபெறவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் உத்தியோகபூர்வமாக இன்று தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை, ஆசியா மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ப்ரூவர் மற்றும் இலங்கை, ஆசியா மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் தூதரகத்தின் தலைவர் மசாஹிரோ நொசாக்கி ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கை வழங்கிய நிதி உத்தரவாதங்களின் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எட்டப்பட்ட ஊழியர் மட்ட உடன்படிக்கையை எதிர்வரும் 20ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை பரிசீலிக்கவுள்ளது. அந்த வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையானது 4 ஆண்டுகளில் 9 தவணை கடனின் முதல் தவணையை வெளியிட ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் மார்ச் 22ஆம் தேதி முதல் தவணையாக இலங்கைக்கு சுமார் 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க முன்னர் தெரிவித்திருந்தார். சீனா, இந்தியா மற்றும்
பாரிஸ் கிளப் உள்ளிட்ட இலங்கையின் பிரதான கடன் வழங்குநர்களிடம் இருந்து நிதி உத்தரவாதங்களை பெற்று தீர்க்கமான கொள்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இலங்கை அதிகாரிகளின் முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் வழங்குவதாக உறுதியளித்த 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியில் பகுதி அளவான நிதி உதவி விரைவில் கிடைக்கும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட ஏனைய கடன் வழங்குநர்களிடமிருந்து கடனை பெறுவதற்கு இலகுவான நிலைமை இலங்கைக்கு கிடைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாது அதனை மீறி செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்றம் ஒதுக்கிய நிதியை அவ்வாறே வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தாலும் அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த பின்னிற்பதாக கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் கூறினார். பக்கசார்பற்ற நீதித்துறை மற்றும் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக தமது சிறப்பு உரிமைகள் மீறப்படுவதாக கூறி ஜனநாயக தேர்தல் முறைக்கு இடையூறு விளைவிக்கின்றனர். ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக செயல்முறையை பாதுகாக்க நிறைவேற்று, சட்டவாக்க மற்றும் நீதித்துறை என்பன செயற்பட்டாலும் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு உரிய இடைக்கால உத்தரவை வழங்குமாறு நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு உயர்நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. சிறப்புரிமை குழு உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை கோருவதன் மூலம் நீதித்துறையின் நேரடியான பாரிய செல்வாக்கை செலுத்துவதுடன் இது நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவை நகைப்பிற்கு இடமாக்குகிறது. சட்டத்தில் நிறைவேற்ற அதிகாரத்தின் செல்வாக்கு மூலம் நாடாளுமன்றத்தில் நீதித்துறைக்கு இவ்வாறு விரல் நீட்ட எண்ணுவதாக இருந்தால் நாட்டில் ஜனநாயக கட்டமைப்பு முற்றிலும் சீர்குலையும். இது நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் செல்லுபடித்தன்மையை கடுமையாக பாதிக்கும். இதன் மூலம் எமது நாடு ஒரு ஜனநாயக நாடாக இன்றி சர்வாதிகார நிறைவேற்ற அதிகாரத்தின் செயற்பாட்டில் உட்பட்ட நாடாக மாறும். இதேவேளை இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறி ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளிட்ட அமைச்சரவை செயற்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் அரசியலமைப்பு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டவிரோதமான முறையில் ஒத்திவைத்திருந்தார். அவ்வாறு நடைபெற்றிருந்தால் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் இன்று நியமிக்கப்பட்டிருப்பார்கள். தேர்தல் என்ற ஒன்று இல்லை, அதனை நடத்துவதற்கான பணமும் இல்லை என அண்மையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதனை எதிர்க்கும் முகமாக நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கான நிதி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை மீறி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது செயற்படுகிறது. தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நிதியை இதுவரை அரசாங்கம் வழங்கவில்லை. தேர்தலுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அஞ்சுவதன் காரணமாகவே அதனை ஒத்திவைக்க முயற்சிக்கிறது. தேர்தலை ஒத்திவைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 12 தமிழக கடற்றொழிலாளர்கள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் கடற்றொழிலாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து மீன்பிடி குற்றச்சாட்டில் கடந்த 12ஆம் தேதி 16 இந்திய கடற்தொழிலாளர்கள் வெற்றிலைக்கேணி மற்றும் அனலைத்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் அனலைத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய கடற்தொழிலாளர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 12 தமிழக கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் பொன்னுத்துறை கிருசான் முன்னிலையில் இன்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1.5 வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடற்தொழிலாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை அரசுடைமையாக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழக அரசியல் பிரதிநிதிகள் விசனம் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள இலங்கை மத்திய வங்கி திருத்தச் சட்ட மூலத்தின் சில விதிகள் அரசியலமைப்புக்கு முரணானது என கோரி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த திருத்தச் சட்டம் மூலம் இலங்கை மத்திய வங்கிக்கு சுயாதீனத்தன்மையை வழங்கும் எனவும் அதன் பொறுப்புக்கூறலை அதிகரிக்கும் எனவும் அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருந்த நிலையிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் திருத்த சட்ட மூலத்தில் உள்ள சில விதிகள் அந்த வங்கியின் சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக மனுதாரரான மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த திருத்த சட்ட மூலத்தின் ஊடாக மத்திய வங்கியின் விவகாரங்களில் தலையீடு செய்வதற்கு அதற்கு பொறுப்பான அமைச்சர் அனுமதிக்கப்படுவதுடன் நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து மத்திய வங்கி விடுவிக்கப்படும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் திருத்த சட்டத்தின் மூலம் வங்கியை வலுப்படுத்துவது முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது எனவும் அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தின் மூலம் மத்திய வங்கி ஆளுநர் சுதந்திரமாக செயற்பட முடியும் எனவும் நிதி அதிகாரிகளின் தலையீடு இன்றி மத்திய வங்கி ஆளுநர் சுயாதீனமாக முடிவுகளை எடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநரால் எடுக்கப்படும் முடிவுகளை ஆட்சியிலுள்ள அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப மாற்ற முடியாது எனவும் நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்க டாலரின் பெறுமதியை 203 ரூபாவாக வைத்திருப்பது தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் குறித்த முன்மொழிவுக்கு பெருமளவிலான ஆதரவு வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளவில் கேள்வி காணப்படும் பாடநெறிகளை தொடரும் மாணவர்களுக்கு கடன் வசதிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கடன் வசதியை வழங்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்துக்கு அடுத்த வாரம் அனுமதி கிடைக்கும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அரசாங்கம் 5 ஆண்டிற்கான கடனை வழங்க உள்ளது. பாடநெறிக்காக 8 லட்சமும் இதனை தவிர மாணவர்களின் நாளாந்த செலவிற்காக 3 லட்சம் என மொத்தமாக 11 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. பாடநெறியை பூர்த்தி செய்த பின்னர் தொழிலுக்கு செல்ல ஆரம்பித்த பின்னர் அவர்களிடமிருந்து கடனாக வழங்கிய முதல் மீள பெற்றுக்கொள்ளப்படும். அந்த கடனுக்கான வட்டியை அரசாங்கம் வழங்கும். எனினும் இந்த ஆண்டு பிரச்சனை ஏற்பட்டது. குறிப்பாக வட்டி வீதங்கள் மிகவும் அதிகம். இந்த கடனுக்கான வட்டியும் 25 வீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் என வங்கி கூறியுள்ளது. இந்த நிலையில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த கடனுக்கான வட்டியில் பாதியை மாணவர்களிடமிருந்தும் மீதமுள்ள வட்டியை அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டது. விசேடமாக இந்த விடயத்தில் ஜனாதிபதி தலையிட்டு முழு வட்டியையும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானித்திருந்தார். நிதியமைச்சும் அதற்கு தேவையான வழிகாட்டலின் கீழ் முழுமையான வட்டியையும் நிதியமைச்சு பொறுப்பேற்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 5000 வரையான மாணவ மாணவிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். முன்னர் இலங்கை வங்கியில் மாத்திரமே இந்த கடன் திட்டம் வழங்கப்பட்டது. எனினும் இம்முறை இந்த கடன் திட்டத்தை இலங்கை வங்கிக்கு மேலதிகமாக மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றிலும் பெற்றுக்கொள்ளும் வகையில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் உலகளாவிய ரீதியில் கேள்வி காணப்படும் விசேட பாடநெறிகளை தொடரும் மாணவ மாணவிகளுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பாக தொழில்நுட்ப பாடநெறிகளுக்காக இந்த கடன் வசதி வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்படும். நிதியமைச்சு பேச்சுவார்த்தையின் பின்னர் இதற்கான அனைத்து வசதிகளையும் வழங்கியுள்ளது. எதிர்வரும் வாரத்தில் கல்வி அமைச்சு இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்த பின்னர் அதனை துரிதமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கும். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களும் முகம் கொடுக்க தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதுடன் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையாக போராட்டங்கள் தீவிரமடைந்தால் எந்த தேர்தலையும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகளாக பிற்போடப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் ஜனாதிபதியின் பிரதிநிதிகளான ஆளுநர்களால் மாகாண சபை நிர்வாகம் முன்னெடுக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த நிலை ஏற்படுமாயின் தேர்தல் முறை தொடர்பில் மக்கள் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுவார்கள். அரசியலமைப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். கட்சி என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் என எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் போட்டியிடுவோம். பொருளாதார பாதிப்பு தற்போது ஒப்பீட்டளவில் தீர்வு காணப்பட்டுள்ளது. நாடு முழுமையான நிலைக்கு திரும்பியுள்ளது. சுற்றுலாத்துறை முன்னேற்றமடையும் தருணத்தில் சுற்றுலாத்துறை மையங்களில் ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள்.
அத்துடன் எதிர்க்கட்சிகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகளுக்கு தடையாக செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் பிரதம தபாலகத்துக்கு முன்பாக உள்ள பண்ணை சுற்றுவட்டத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவரின் சிலை இன்றைய தினம் மாலை திறந்து வைக்கப்பட்டது. டில்கோ சிட்டி ஹோட்டல் நிறுவனத்தினரால் அமைக்கப்பட்ட இந்த சுற்றுவட்ட திருவள்ளுவர் சிலையை செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் திரைநீக்கம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள், டில்கோ சிட்டி ஹோட்டல் உரிமையாளர், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற விபத்து தொடர்பான சாட்சியாளர் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கழுபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா சட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு அருகில் கடந்த 2011ஆம் ஆண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்காவின் பதிவு செய்யப்படாத வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரங்காவின் மெய்ப்பாதுகாவலராக செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் மரணமடைந்திருந்தார். விபத்து இடம்பெற்ற போது உயிரிழந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரே வாகனத்தை செலுத்தியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா கூறியிருந்தார். எனினும் விபத்தின் போது ஸ்ரீரங்காவே வாகனத்தை செலுத்தியமை விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்ததுடன் ரங்கா உட்பட்ட குறித்த காலப்பகுதியில் கடமையாற்றிய உயர் காவல்துறை அதிகாரிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கின் சாட்சி ஒருவர் அச்சுறுத்தப்பட்டமை மற்றும் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக ஸ்ரீரங்கா முன்னிலையாகாமை ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு அவரை கைது செய்யுமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு பிரதான தடையாக உள்ள நிதி நெருக்கடிக்கு தீர்வு வழங்க யாராவது ஒரு தரப்பினர் தயாராக இருந்தால் தேர்தலை நடத்துவதற்கு தயாரா என சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கமான பெப்ரல் அமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்ட ரீதியான காரணங்களை முன்வைக்காமல் உள்ளூராட்சி தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பது தெளிவாக தெரிவதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி ஸ்ரீலங்கா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அஞ்சல் மூல வாக்குப்பதிவுகளை எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் தேர்தலுக்கான நிதி அரசாங்கத்திடம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். அதே நேரம் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான நிதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என அரசு அர்ச்சகர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க முற்போக்கான தேர்தல் சீர்திருத்தங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக ரோகண கெட்டியாராச்சி கூறியுள்ளார். தற்போதைய எல்லை நிர்ணய நடவடிக்கையின் மூலம் தொகுதிகள் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்த பின்னர் புதிய தேர்தல் முறை எப்படி இருக்கும் என்றும் ரோகண கெட்டியாராச்சி பிரதமரிடம் வினவியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50% குறைக்கும் போது இளைஞர் பெண் ஒதுக்கீட்டிற்கு தலா 25% ஒதுக்கப்படுமா என்றும் ரோகண கெட்டியாராச்சி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மலையக பகுதிகளில் உள்ள ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு இலவச அரிசி வழங்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் அவரது அமைச்சில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு அரசு சார்பற்ற நிறுவனமான குட் நேபர்ஸ் இன்டர்நேஷனல் இந்த திட்டத்திற்கான பங்களிப்பை வழங்குகின்றது. இதன்படி மலையகத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு மொத்தமாக 1000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படவுள்ளது. புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக குறித்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. இரு தரப்புக்கும் இடையிலான உடன்படிக்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலைமையின் கீழ் கைச்சாத்திடப்பட்டது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்திற்கொண்டு மாணவர்களின் இடைவிலகலை தடுப்பதற்காகவும் அவர்களை ஊக்குவிக்கும் நோக்குடனே இத்திட்டம் ஆரம்பமாகின்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர், அமைச்சரின் அதிகாரிகள், குட் நேபர்ஸ் இன்டர்நேஷனல் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ரணில் அரசாங்கத்தின் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என கண்டித்து யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தீப்பந்த போராட்டம் ஒன்று இடம்பெற்றது.
மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் பொருட்களின் விலையினை அதிகரித்து சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்து கைகளில் தீப்பந்தங்களை தாங்கியவாறு வலிகிழக்கு பிரதேச சபைக்கு முன்பாக தீப்பந்த போராட்டம் இன்று இரவு முன்னெடுக்கப்பட்டது. 200 வீத மின்சார கட்டண உயர்வை கைவிடு, உணவுப் பொருட்கள் விலையை குறை, உழைக்கும் மக்களை பட்டினிக்கு தள்ளாதே, அடக்குமுறைகளை ஏவி மக்களை ஒடுக்காதே போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியவாறும் தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில்வேல், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், பிரதேச சபை உறுப்பினர் செல்வம் கதிர்காமநாதன் உள்ளிட்டவர்களுடன் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் 36வது காவல்துறை மா அதிபராக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நியமிக்கப்பட உள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொது பாதுகாப்பு அமைச்சிற்கு இதனை அறிவித்துள்ளார். காட்டியானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றவர் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிறுதோணிக்கல் பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் சட்ட வைத்திய பரிசோதனை இடம்பெற்ற பின்னர் உறவினர்களிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நுவர்லியா பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் மத்திய தேசிய கல்லூரியில் நேற்று ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக இன்றைய தினம் கற்றல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அருகாமையில் உள்ள ஆறு ஒன்று பெருக்கெடுத்ததன் காரணமாக கல்லூரியின் மண்டபத்திற்குள் வெள்ள நீர் உட்புகுந்தமையினால் இன்றைய தினம் காலை மாணவர்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்ததாக கல்லூரியின் அதிபர் வேலுச்சாமி தெரிவித்தார். நேற்று ஏற்பட்ட வெள்ளத்திற்கு இன்று காலை வரையிலும் முன்னாய்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்து மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாவட்குழி விகாரைக்காக தெற்கிலிருந்து சபேந்திர சில்வா தலைமையில் பெருங்குழு 100க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகளுடன் பயணம். விடுதலையான சக்ரானின் மனைவியை கொல்ல சதி என குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிகாரி பரபரப்பு செய்தி. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் போர்க்கால நோயாளர் காவு வண்டி சாரதி விடுதலை. ஏனைய அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலினின் அழுத்தத்தால் திருச்சி சிவா வீட்டிற்கு சென்ற நேரு. 2 தரப்பினர் மோதலை முடிவிற்கு கொண்டுவர திமுக மேலிட முயற்சி. பிரான்சில் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தாக்கல். ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக தொடர்ந்தும் போராட்டங்கள். சீன ரஷ்ய அரசு தலைவர்கள் மாஸ்கோவில் சந்திக்க ஏற்பாடு. உக்ரைன் போருக்கு மத்தியில் இறுக்கமாகும் புட்டின் ஜிங்பின் உறவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.